ஏஐசி டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போது நான் உங்களோடு பேசப்போகும் முக்கியமான விஷயம், இலங்கை காணாத ஒரு காலநிலை மாற்றம் ஒன்று நிகழப்போவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. பொதுவாக சகோதரர்களே, இலங்கையுடைய சராசரி வெப்பநிலையாக 15 பாகை தொடக்கம் 32 பாகை வரை இலங்கையில் வெப்பநிலை ஆங்காங்கே மாறிக்கொண்டிருக்கும். சுமார் 15 பாகை அளவான வெப்பநிலை இலங்கையில மத்திய மலைநாடு, குறிப்பாக நுவரெலியா, கண்டி போன்ற பகுதிகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வளமையாக அவதானிக்கக்கூடிய நிலைமை காணப்படும். 27 பாகை அல்லது 27, 28 31, 32 வரையிலான பாகை வெப்பநிலைகள் இலங்கையில வடமாகாணம் மற்றும் வடமத்திய மற்றும் புத்தள மாவட்டத்திலும் இந்த வெப்பநிலையை நாம் சாதாரணமாக வருடத்தில் காணலாம். ஆனால் அண்மையில் உலக காலநிலையில் ஏற்படும் திடீர் மாற்றம் இலங்கையிலும் பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பது நாங்கள் நன்கு அனுபவித்திருக்கின்றோம். அதில் ஒரு வகையான காலநிலை மாற்றம் தான் டித்வா புயல். இந்த டித்வா புயலில் ஏற்பட்ட மழை வீழ்ச்சியின் அளவு அமேசான் காட்டில் ஒரு நாள் பெய்யும் மழையின் அளவை ஒத்ததாக இலங்கையில் பெய்ததால் இலங்கை பெரும் அனர்த்தத்துக்கு உள்ளாக்கியது. அமேசான் காடு இலங்கையை மாறி 10-15 மடங்கு விசாலமான ஒரு பிரதேசம். அந்த விசாலமான பிரதேசத்தில் பெய்யும் மழை ஒரே நாளில் இலங்கையில் கொட்டியதால் தான் இலங்கை மக்கள் மிகப்பெரிய அசௌகரியத்துக்கு உள்ளானார்கள். இது இவ்வாறு இருக்க, இப்போது இன்றிலிருந்து இலங்கையிட காலநிலை மாற்றம் நிகழப்போவதாக வானிலை ஆராய்ச்சியில் தெரிவிக்கின்றது. இந்த வகையில இலங்கையில பல்வேறு இடங்களில் காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் குறைந்த வெப்பநிலை தொடர்ச்சியாக நிலவி வந்தது. ஆனால் இன்றிலிருந்து இலங்கையுடைய வெப்பம் அதிகரிக்கப் போவதாக வானிலை தகவல்கள் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையில இன்று காலை கூட இலங்கையில் சில பிரதேசங்களில், வடமேல் மாகாணம் உட்பட பிரதேசங்களில் 21 பாகை செல்சியஸ் அதிகாலை வேளையில் சராசரியாக காணப்பட்டது. நேற்று 19 பாகை வெப்பநிலை வடமேல் மாகாணங்களில் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இலங்கையில வெப்பமான பிரதேசங்களில் ஒன்று வடமாகாணம், அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று காலை வேளைகளில் சராசரியாக கண்டி பிரதேசத்தில் நிலவும் 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் நிலவியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது என்ன ஏற்பட போகுதுன்னு சொன்னா, இலங்கையில வறட்சியான தன்மை சற்று அதிகரிக்க போகிறது. அதாவது வறண்ட தன்மை அதிகரிக்க போகிறது. குறிப்பாக மத்திய மலைநாடை தவிர ஏனைய பிரதேசங்களில் இலங்கை மக்கள் அதிகாலை அல்லது 4 மணி 5 மணி அளவில் அனுபவிக்கும் அந்த குளிரான சூழ்நிலை குறைந்து ஒரு வெப்பநிலை உயர்வை அவர்கள் உணரப் போகின்றார்கள். அதாவது முன்னைய காலங்கள் போல ஒரு வளமையான நிலைக்கு இலங்கையின் வெப்பநிலை மாறக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. ஆனால் தொடர்ச்சியான இந்த மாற்றம் இலங்கையில் புதியதொரு வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பொதுவாக இன்று இலங்கையிட மத்திய மலைநாட்டை தவிர மற்ற பிரதேசங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இன்று மக்களுக்கு அதிகமான ஜுரம், காய்ச்சல், சளி போன்றவைகள் சிறு பிள்ளைகளுக்கும் வயோதிபர்களுக்கும் அதிகம் ஏற்பட்டுள்ளது. காரணம் இந்த காலநிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமும் ஒரு காரணம். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நகரப்புறங்களில், அதாவது கொழும்பை அண்டிய பிரதேசங்களில், மேல் மாகாணங்களில் காற்று அதிக அசுத்தமடைந்துள்ளதான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். இதனால் நீங்க மாஸ்க் அணிந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக காற்று மாசடைந்தால் தொடர்ச்சியான மழை ஏற்படும் போது அந்த மாசடைதல், அதாவது வளி மாசடைதல் குறைவடையும். காரணம், வழியில் காணப்படும் தூசிகள் மழையினால் நிலத்தில் கொட்டப்பட்டுவிடும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு வெப்பமான நாடு. ஆகவே வெப்பநிலை வளமை போல அதிகரித்தால் வெப்பநிலை காரணமாக பகல் வேளைகளில் நீர் ஆவியாகி மாலை வேளைகளில் திடீரென்று மழை பெய்யும். இது மழைக்காலத்தில் பெய்யும் மழை அல்ல. இது உகைப்பு அல்லது மேற்காவுகை மழை என்று அழைப்போம். இது வெப்பமான பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய மழை. பொதுவாக இலங்கையில் இந்த மேற்காவுகை மழை தான் பரவலாக கிடைக்கக்கூடியது. காரணம், இலங்கையில் எல்லா பிரதேசங்களும் பொதுவாக வெப்பமான பிரதேசம். ஆகவே வெப்பநிலை காரணமாக நீர் ஆவியாகி மாலை வேளைகளில் அவ்வப்போது மழை கிடைப்பது வளமை. ஆகவே இலங்கையில் இந்த வடக்கில் தென்மேல் பருவக்காற்று வீசாத காலங்களில் இந்த உகைப்பு மழை, பின்னேரத்தில் பெய்யும் மாலை மழை கிடைக்கும். அவை இந்த பருவம் இனி இலங்கையில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு மாற்றமாக தற்போது இலங்கையில இன்னொரு செய்தி கிடைக்கிறது. அதாவது என்றும் இல்லாத வகையில் தற்போது நுவரெலியாவில் கடுமையான வெப்பநிலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது நான் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு கிடைக்கின்ற தகவல் அடிப்படையில் சுமார் 3 பாகை செல்சியஸாக நுவரெலியா பிரதேசத்தில் வெப்பநிலை பதிவாகி உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. சாதாரணமாக வெப்பமான வடமாகாணங்கள்ல, கிழக்கு மாகாணங்கள், வடமத்திய மாகாணங்கள்ல வாழ்றார்களுக்கு தெரியும், சாதாரணமாக 20 பாகைக்கு வெப்பநிலை குறைந்தாவே காலை வேளைகளில் மிக கடுமையான குளிர்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம். இது அண்மை காலமாக இலங்கையில் நாம் எல்லாம் அனுபவித்த ஒன்றுதான். அதே போல மத்திய மாகாணம் நுவரெலியா போன்ற பகுதிகளில் காலை வேளைகளில் 15-14 பாகை வெப்பநிலை நுவரெலியா போன்ற பிரதேசங்களுக்கு சென்று வருபவர்களுக்கு ஓரளவு புரியும். ஆனால் நுவரெலியாவில் தொடர்ச்சியாக நிரந்தரமாக வாழ்பவர்களுக்கு இந்த வெப்பநிலையுடைய, அதாவது வெப்பநிலை குறையுடைய பெரியதளவு உடல் ரீதியாக தாக்கம் செலுத்துவது குறைவாக இருக்கும். ஏனைய பிரதேசங்களிலிருந்து வந்து செல்பவர்களுக்கு தான் நுவரெலியாவுடைய குறைவான வெப்பநிலை, அவர்களுக்கு அதன் மாற்றம் தாக்கங்கள் புரியும். இந்த வகையில் இப்போது நுவரெலியாவில் சாதாரணமாக 15-14 பாகை செல்சியஸ் இருக்கக்கூடிய காலை வேளைகளில் இப்போது வரும் செய்தி அடிப்படையில் 3 பாகை செல்சியஸாக தற்போது நுவரெலியாவில் வெப்பநிலை பதிவாகி உள்ளது என்பது நாம் அதிசயமாக பார்த்தாலும் அது இலங்கையிட பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களே. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு பயிர் வளர்ச்சிக்கு குறைந்தளவு 5 பாகை வெப்பநிலையாவது அவசியம். அதாவது தாங்கு நிலை வெப்பம். ஆகவே இந்த வெப்பநிலை கூட தற்போது தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு கிடைக்காமல் சென்றால் மிகப்பெரிய விவசாய அச்சுறுத்தல் நுவரெலியா பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இலங்கையில மிகப்பெரிய பால் பண்ணை, அதாவது விலங்கு வேளாண்மை நடக்குது நுவரெலியாவில். அம்பேவலை அதுக்கு நல்ல உதாரணம். அதே போல பட்டி போல போன்ற ஏனைய பெரியதொரு விவசாய பண்ணைகள் எல்லாம் உள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், விவசாய நாடு. இலங்கையில 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருமானம் என்றால் 500 ரூபாய் வருமானம் பெற்றுக் கொள்வது இலங்கையில தேயிலை ஏற்றுமதி மூலம் தான். இந்த வகையில் ஒரு தேயிலைக்கு தேவையான வெப்பநிலை எவ்வளவு சொன்னா, சாதாரணமாக 5 பாகை தொடக்கம் 20-22 பாகை வரை வெப்பநிலை இருக்க வேண்டும். அதே போல் மழை வீழ்ச்சி இருக்க வேண்டும். உறைபனி இல்லாத மழை வீழ்ச்சி இருக்க வேண்டும். அது பகல் வேளையில் இருக்க வேண்டும். இரவு வேளையில் குளிர்ச்சி
இருக்க வேண்டும், ஆனால் பனி தேங்கக்கூடாது போன்ற வகையில் நிபந்தனையாக உள்ளது. ஆகவே நுவரெலியாவில் இவ்வாறான திடீர் காலநிலை மாற்றம் தேயிலை செய்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேவேளை தேயிலை மாத்திரமா என்று கேட்டால் இல்லை. இலங்கையோட அதிக மரக்கறி உற்பத்திகளும் இன்னைக்கு மத்திய மலைநாட்டில் நடைபெறுகிறது. உருளைக்கிழங்கு, கரட், பீன்ஸ் போன்றவைகள் எல்லாம் மத்திய மலைநாட்டில் செய்யப்படும் முக்கியமான பயிராகும். ஆகவே வெப்பநிலை திடீரென்று குறைந்து பனிப்பொழிவு ஏற்பட்டால் இவைகள் எல்லாம், அதாவது பயிர்களுடைய இலைகள் எல்லாம் கருகி எரிந்து போய்விடும் இந்த பனியினால். ஆகவே இதனால் என்ன நடக்க போது, தேயிலை உற்பத்தி, உள்நாட்டு காய்கறி செய்கை அனைத்தும் பாதிக்கப்பட்டு பற்றாக்குறை நிலவும் போது இலங்கையில் உள்நாட்டுக்குள் காய்கறிக்கான விலை உயர்வதோடு வெளிநாட்டு ஏற்றுமதி குறையும். குறிப்பாக தேயிலை ஏற்றுமதி குறைவடைந்து மிகப்பெரிய பொருளாதார அழுத்தத்தை இந்த காலநிலை மாற்றம் கொண்டு வரும். இதுல அதிர்ச்சிக்குள்ளான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சம்டைம் இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பனிப்பொழிவு, உரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடிய நிலைமை உருவாகலாம் என்றும் தகவல்கள் வருகிறது. பார்ப்பதற்கு மிக அழகா இருக்கும். எல்லா இடங்களும் உரைப்பனி, நாம் புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி காட்சியாக இருக்கும். ஆனால் இலங்கை அரசாங்கமோ இதை பார்த்து அழுது கொண்டிருக்கும். இலங்கையுடைய விவசாயம் அப்படியே ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய நிலைமையாக மாறும். குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் தொடர்ச்சியாக உரைப்பனி தேங்கினால் தேயிலை மரங்கள் கருகிவிடும். பின்னர் இலங்கை வளமையான காலநிலைக்கு மாறினால் கூட இழந்து போன தேயிலை செடிகளை ஒரு நாளில் வளர்த்தெடுக்க முடியுமா? ஆகவே மறுபடியும் வளர்த்தெடுத்து அவற்றில் பயன்கொள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள் மறுபடியும் இலங்கைக்கு தேவை ஏற்படும். ஆகவே இலங்கை பல ஆண்டுகள் பொருளாதாரத்தில் பின்னால் செல்ல வேண்டிய, ரிவர்ஸில் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த காலநிலைகள் இருப்பது அவசியம். உதாரணமாக சொல்லுவோமே, தென் மாகாணம் மற்றும் வட மாகாணத்தில் அதற்குரிய காலநிலை இருந்தால்தான் அந்த பிரதேசத்தில் விளையக்கூடிய பயிர்கள் விளையும். உதாரணமாக நெல், சோளம், குரக்கன் மற்றும் இன்னொரு என்ன உற்பத்திகள். இன்னொரு உதாரணம் சொன்னால் இலங்கைக்கு உப்பு தேவை. இலங்கையில் உப்பு எங்கே இருக்கிறது? யாழ்ப்பாணத்தில் ஆனைருவில் இருக்கின்றது. அடுத்தது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஹம்மாந்தோட்டை பகுதியில் இருக்கின்றது. இந்த வகையில் இந்த உப்பு செய்கைக்கு அவசியமான வானிலை என்னன்னு சொன்னா, அதிக வெப்பநிலை 30 பாகை 32 பாகைக்கு மேல் வெப்பநிலை இருக்கும் போதுதான் உப்பு உற்பத்தி இடம்பெறும். மாற்றமாக திடீரென்று இந்த பிரதேசங்களில் அதிக குளிர் நிலவினால், பனி உறைந்தால் அங்கு உப்பு உற்பத்தி செய்ய முடியுமா? இதனால் உப்பு உற்பத்தி மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு வெளிநாடுகளிலிருந்து உப்பு இறக்குமதி செய்து கூடிய விலைக்கு இலங்கையில் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு இலங்கை தள்ளப்படும். அதே போல நுவரெலியாவில் அதிக குளிர்ச்சி ஏற்பட்டால் அங்கு காணப்படும் தேயிலை செடிகளை இலங்கையில வடமத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களில் நடுகை செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த காலநிலை காணப்படுவது மிக மிக அவசியமான ஒன்று. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.